சோழனோட காதல நிலா சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு சோழனை தன்னோட புருஷனா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலா, ஒரு நிமிஷம் நில்லு நிலா. எதுக்காக இப்போ என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு அங்க டிவோர்ஸ் கேட்டு இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க, சோழன் உங்ககிட்ட இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, முதல்ல கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நிலா போய் அங்க கார்ல உட்கார. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க வக்கீலோ நேரா சோழன் கிட்ட வந்து, என்ன சோழன் இது, நேத்து என்கிட்ட வந்து பேசும்போது கூட உங்க ஒய்ஃப், அதான் நிலா, அவங்க வந்து என்னமோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் போறோம் அப்படி இப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு போனாங்க. இவங்க பேச்சு கேட்டு நானும் கோர்ட்டுல வந்து அவங்களுக்காக பேசலான்னு பார்த்தா கடைசியில அவங்க என்னமோ உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு இப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. என்னாச்சு, ஒரு ராத்திரியில என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் பேச, எனக்கே தெரியல மேடம், இப்படி ஒரு பதில் நான் நிலா கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனும் அங்க நிலாவை பார்த்துக்கிட்டே நேரா போய் கார் எடுத்துக்கிட்டு, என்னதான் அங்க நிலா கிட்ட பேச்சு கொடுத்தாலும் இங்க நிலா எந்த ஒரு வார்த்தையும் பேசாம அங்க வாழ வந்தான் போலீஸ் பேசுனதை நினைச்சியே அப்படியே கார்ல உட்காந்துக்கிட்டு போக, அதே நேரம் இங்க சோழனுமே நேரா வீட்டுக்கு காரை விடுறாரு. காரை விட்டு இறங்கின நிலா வேக வேகமா வீட்டுக்குள்ள போக, வாசல்லையே பார்த்துக்கிட்டு இருந்த அங்க சேரனும் அங்க நிலாவை பார்த்து, நிலா வாப்பா, நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ சோழன் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு கோர்ட்டுல சொல்லிட்டல, உங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அண்ணே நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நிலா நம்ம கிட்ட தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கடைசியில கோர்ட்டுல வந்து என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு சோழன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாய் கூசாம சொல்லி கடைசியில டிவோர்ஸையும் நிலா வாங்கிடுச்சு. எனக்கே தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்பயாவது என்கிட்ட சொல்லு நிலா, எதுக்காக என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்க, உடனே நிலா இருந்துகிட்டு, போதும் சோழன், இதுக்கு மேலேயும் என்கிட்ட நடிச்சு இன்னும் டிராமா பண்ணணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமா, நீங்க கோர்ட்டுல அந்த வாழ வந்தான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்ன சொன்னீங்க, நாம ரெண்டு பேரும் காதலிச்சோமா, அதுவும் உயிருக்குயிரா காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோன்னு வேற அந்த வாழ வந்தான் கிட்ட சொல்லிருக்கீங்க. அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தானே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. சே, நீங்க இப்படி ஒரு டிராமா நடத்தி தான் அந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பீங்கன்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோவத்தோட சோழனை பார்த்து பேச, ஐயோ, நாம வாழ வந்தான் கிட்ட பேசுனது நிலாக்கு எப்படி தெரிஞ்சது, ஒருவேளை நாங்க பேசுறத இவ கேட்டுட்டாலோ, அதனாலதான் கோர்ட்டுல வந்து டிவோர்ஸ் கொடுங்கன்னு கோபமா பேசினாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சோழனும், நிலா அது வந்து, போதும் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சேரனும், நிலா என்னப்பா சொல்ற, ஆமாண்ணே, என்னமோ நான் இவரை உயிருக்குயிரா காதலிச்சு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டே ஓடி வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைஞ்ச மாதிரி அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு. என் அப்பா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு நீங்களே சொல்லுங்க. அப்பையும் நான் அந்த வாழ வந்தான் கிட்ட கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அன்னைக்கு மட்டும் எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி இவர் என்ன கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க. நான் சொன்னனா உங்களை நான் காதலிக்கிறேன்னு. நிலா, அது வந்து உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது ஒன்றை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதனால தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த நேரத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு ஒரு பொய்யை சொல்லி கடைசியில் ஒன்றை நான் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ கூட நான் உன்னை உயிருக்குயிராக நேசித்தேன், உனக்கு நான் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, போத நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசி நீங்கள் என்னை சமாதானப்படுத்தணும்னு இந்த விஷயத்தில் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்லிட்டாங்களே, கோர்ட்டில் சொல்லிட்டாங்களே, நீங்களும் நானும் இனிமே புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இங்க நிலா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க, இன்னொரு பக்கம் இங்க சேரனும், என்னடா சோழ இதெல்லாம், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம பொண்ணுக்கே தெரியாம என்னமோ ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்கன்னு பொய் சொல்லி எதுக்காக இப்படி கல்யாணம் பண்ண, நீ சொன்ன பொய்யினால இப்போ நிலா உன்னை ஏத்துக்குச்சா என்ன, என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொய் வெளியே வரதானே போகுது. இப்போ பாரு, அதே மாதிரி வந்து உன்னோட வாழ்க்கையை இப்படி பாதிச்சு போச்சு. பாவம் அந்த பொண்ணு காலையில கூட சந்தோஷமா நான் சோழன் கூட சேர்ந்து வாழதா போறேன்னு வாய் நிறைய சொல்லிட்டு போச்சு. இப்படி உன் வாழ்க்கையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே. இவங்க பாரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதாவது நீ பிரச்சனை
பிரச்சனை பண்ணாத, இந்த விஷயத்தை இப்படியே விடு, எல்லாமே காலம் போக்கில் சரியாயிடும், புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனுமே அங்க சோழனுக்கு ஆதரவு சொல்லி அங்க இருந்து அனுப்புறாரு. பக்கம் நிலா ரொம்ப கோவத்தோட ரூம்குள்ள உக்காந்துகிட்டு இருக்க அதே நேரம் மதி இங்க ஃபோன் பண்றாங்க. என்ன இது, அண்ணி இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி இங்க காதுல வைக்க அங்க மதி இருந்துகிட்டு, நிலா என்ன நிலா, நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேசவே இல்லை. இந்த அண்ணியையும் சரி இந்த வீட்டில் இருக்க உன் அப்பா அம்மானு எல்லாரையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் இல்லை, சொல்லுங்க அண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, என்ன நிலா உன்னோட குரலே ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, நீ அங்க நல்லா தானே இருக்க, சோழனோட நல்லா தானே பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதி கேட்க, மதி விசாரிக்க ஆரம்பிச்சதும் இங்க நிலா அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நிலா நிலா என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா, என்ன ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பிரச்சனையை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கேட்க, உடனே நிலா அங்க கல்யாணத்துல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மதி கிட்ட சொல்ல, என்ன நிலா சொல்ற, அப்படியா, அப்போ நீ சோழனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலையா, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட மதி கேட்க, இல்ல அண்ணி, நான் ஆசைப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவே இல்லை, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக தான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்கன்னு அந்த சோழன் கிட்ட கெஞ்சினேன். இதுதான் சாக்குன்னு என்னை கூட்டிட்டு போய் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு பொய்யை சொல்லி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்கும் போது தான் அங்கே ஒரு போலீஸ் என்னை பார்த்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சோழன் சரியான ஃப்ராட் அண்ணி, அதனால தான் நானும் இனிமே சோழன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். கோர்ட்டுலையுமே எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மொத்த உண்மையையும் அங்க மதி கிட்ட போட்டு உடைக்க, என்ன நிலா இவ்வளவு வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருக்க கூடாதா, சோழன் விருப்பம் இல்லாம தானே உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான், இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கேட்க, தெரியல நீ, இனிமே இந்த வீட்டில் நான் இருக்க போறதில்ல, நான் கிளம்பி போய் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவுமே போனை வச்சுட்டு தன்னோட வேலைகளை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்க மதியோ, கண்டிப்பா நிலாவை இப்படியே விடக்கூடாது, பொறுக்கி எப்படியெல்லாம் நிலாவை ஏமாத்தி நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கான், சே முதல்ல நிலாவை அங்கேருந்து கூட்டிட்டு வரணும், நிலா எப்போ அங்கே போச்சோ அதுல இருந்து அவளோட வாழ்க்கை நாசமா போன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி வேக வேகமா தன்னோட மாமனார் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்த மதியோ, அத்தை அத்தை மாமா கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா பேசின எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மனோகர் கிட்டையும் கூட இருந்த லட்சுமி கிட்டையும் சொல்ல, இதை கேட்டதும் ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஆமா மாமா, நம்ம நிலா விருப்பப்பட்டுலாம் அந்த சோழன் கூட போகவே இல்லை, நீங்க பார்த்த மாப்பிள்ள அந்த நிலாவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவ இந்த வீட்டை விட்டு போயிருக்கா, வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக போயிருக்கா, கடைசியில் அந்த சோழன் ஏமாத்தி நிலா கழுத்துல தாலி கட்டியிருக்கான், இப்போ ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு நிலா விவாகரத்தும் கொடுத்துட்டு இருக்கா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிலா எல்லாத்தையும் என்கிட்ட போன்ல ஒண்ணு விடாம சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்க மதி வீட்டுல இருந்த மனோகர் கிட்ட சொல்ல, உடனே மனோகர் இருந்துகிட்டு, அப்போ உண்மையாலுமே நிலா அந்த சோழனை விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போல, அப்படிதானே, பயத்துல ஓடி போயிருக்கா, என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியாதா, ராஸ்கல் எவ்வளவு ஆட்டம் போட்டான், இனிமேதான் அவனுக்கு நான் சரியான ஆப்பு வைக்க போறேன், என் பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவளோட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அதான பார்த்தேன், நிலா ஏன் பொண்ணாச்சே, டே தாசு நீ வண்டியை எடு, முதல்ல நிலாவை போய் நாம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசை அழைச்சுக்கிட்டு திருவண்ணாமலையில இருந்து நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நிலாவோ கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, இனிமே அந்த சோழன் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வர, பேக்கும் கையுமா நின்னுகிட்டு இருந்த நிலாவை பார்த்ததும் அங்க இருந்த சேரன் இருந்துகிட்டு, என்னப்பா என்னாச்சுன்னு இப்போ பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்க, அண்ணே எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலண்ணே, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க, நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் போய் என் ஃப்ரெண்டு கூடவே தங்கிக்கிறேன், இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், முக்கியமா இவனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் வீட்டு வாசலுக்கு ஒரு கார் வந்து நிக்கிறத பார்த்ததும் இங்க நடேசன் இருந்துகிட்டு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்க இங்க மனோகரும் தாசும் காரை விட்டு வெளியே வரதை பார்த்த நடேசனும், ஏமா நிலா உன் அப்பனும் உன் அண்ணனும் வராங்க பாரு, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க இங்க நிலாவோ சோழன் சேரன்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த நிலாவோ, எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, என்ன நிலா என்ன நடக்குதுங்க, எல்லா விஷயத்தையும்
உன் அண்ணி மதி என்கிட்ட சொல்லிட்டா. பொறுக்கி நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி ஏதோ உதவி பண்ணு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி உன்கிட்ட கெஞ்சி வந்து நீனா உதவி பண்றதை விட்டுட்டு என்னமோ அவளையே ஏமாத்தி 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்ய சொல்லி அவளுக்கே தெரியாம அவ விருப்பமே இல்லாம நீ அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்க பாத்தியா? செம்ம கில்லாடி தாண்டா நீ. உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. உன்னை முதல்ல நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட சட்டையை பிடிச்சு இங்க தாஸ் அடி வெளுத்துவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோ, போதனே நிறுத்துறியா முதல்ல? இப்போ எதுக்காக அவர் மேல நீ கைய வச்சுக்கிட்டு இருக்க? கையை எடு, இது எங்க குடும்ப விஷயம். என்னது குடும்ப விஷயமா? என்ன நிலா, எல்லாத்தையும் நானும் தான் கேள்விப்பட்டேன். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு தானே? உன்னை ஏமாத்தி தானே இவன் கல்யாணம் பண்ணா? இப்போ கூட நீ கையில பேக வச்சுட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்க போல இருக்கு. இனிமே இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், கிளம்பு, நாம போகலாம். இனிமே நீ என்ன படிக்கணுமோ, என்ன பண்ணணுமோ, எந்த வேலைக்கு போகணுமோ உன் ஆசைப்படி அதை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். உனக்கு நான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ பயப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட வந்தா மட்டும் போதும். நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அங்க இருந்த நிலாவோட கையை பிடிச்சி இழுக்க, உடனே இங்க சோழன் இருந்துகிட்டு, ஒரு நிமிஷம், எதுக்காக இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு பேச அருகதையே இல்லடா, முதல்ல இங்கிருந்து போட அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோகரோ சோழனை பிடிச்சி தள்ளி விட, உடனே நடுசு இருந்துகிட்டு, டேய் எங்கடா வந்து என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டி. என் புள்ள சோழன் நிலாவோட கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். அவங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை இருக்கும், நாளைக்கு கூட சேர்ந்துப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து உன் பொண்ணை கூட்டிட்டு போயிடுவியா? எங்க இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு பார்க்கலாம். என்ன நிலா, நீ போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, ஐயோ பேசாம கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ஏற்கனவே நான் மனசு வெறுத்து போயிருக்கேன். இன்னும் வேற தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது? நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னோட வாழ்க்கையை இத்தனை காலம் நான் பாத்துக்கிட்டேன், இனிமேலும் எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பேச, டே தாசு, இவ சரிப்பட்டு வரமாட்டாடா, இவ சரிப்பட்டே வரமாட்டா. இவ்வளவு காலம் இவளை விட்டு வச்சதே அதிகம். முதல்ல இவளோட கையை பிடிச்சி இழுத்து அந்த கார்ல உட்கார வை, நாம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு மனோகர் சொல்ல, கூட இருந்த தாசுமே அங்க நிலாவோட கையை பிடிச்சி இழுக்க, இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத அங்க சோழனோ தாசை வந்து அடிக்க, உடனே மனோகர் அங்க சோழனை பார்த்து ஓங்கி பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை கொடுக்குறாரு. ஏன் பொண்ணையை ஏமாத்தி அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா ராஸ்கல்? இனிமே எப்படி நிலா கூட நீ சேர்ந்து வாழ்றன்னு நானும் பாத்துறேன்டா. ஏன் பொண்ணுடா நிலா. டே தாசு, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா நிலாவை ஏத்து கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகரோ நிலாவை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க.